நாங்கள் இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவலுக்கு நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கோம். அதை 1.5 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மீன் வறுவலுக்கு நம்ம மீனை விரசி வச்சிடலாம். இப்போ நாங்கள் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் ஒன்று பட பரட்டி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மீனை நம்ம விரசி வச்சிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து விரசி வச்சிடலாம். மீன் கூட மசாலா நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து விரசி வச்சிடலாம். மசாலா நல்லா பைண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து இப்போ எல்லா மீனையும் மசாலாவில் போட்டு நல்லா விரசி வச்சாச்சு. நாங்கள் இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். விரசி வச்ச மீன் எல்லாத்தையும் ஒரு தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு 2 நிமிஷம் மறுபடியும் இது பண்ணிக்கலாம். அப்போ தான் மீன் நல்லா வெந்து வருது பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு செவந்து. இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். நம்ம மசாலா எப்படி நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பினா தான் கல்லில் ஒட்டாமல் வரும். அதனால தான் இப்போ நமக்கு ஒட்டாமல் வருது. சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை. மீன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிருக்கு. அதனால தான் தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா? தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.